ஓம் சரவண பவ. இப்ப என்ன ஏற்கனவே முருகர் வந்து சிவன சிவனோட அருளால பல செய்கள செய்துட்டு இருக்கார். கடைசி நம்ம பிரம்மதேவர தூக்கி உள்ள போட்டாச்சு. இப்ப அடுத்து பிரம்மர எப்படி விரையப்படுதார்ன்னு பார்ப்போம். நஞ்சு உண்டமையால் கண்டம் கருத்த சிவபெருமானுடைய திருக்குமரன் இவ்வாறு அளவில்லாத காலம் எல்லா பொருட்களையும் படைத்துக் கொண்டிருந்தார். ஸோ நம்ம முருகர் படைப்பு தொழில் ஆரம்பிச்சிட்டார். சூப்பரு. கரியவனாகிய திருமால் 4 சிறந்த முகங்களைப் பெற்ற பிரம்மனின் சிறையை நீங்குவதற்குரிய வழியை சிந்தித்து, ஒழுக்கம் மிகுந்த தேவர்களும், முனிவர்களும் தம் முன்னே வரும்படி நினைத்தார். இப்ப என்ன ஆயிடுச்சு? பிரம்மதேவர் சிறையில இருக்கார். அம்பி இருக்கார். ஆனா, திருமாலுக்கு ஒரு முருகர் படைக்குதல ஒரு இஷ்யூலாம் இல்ல. நல்லா போயிட்டு இருக்கு. இப்படி இருந்தாலும், "இன்ப நல்லவா, எப்படியாவது பிரம்மதேவர சிறையிலேருந்து வெளிய கொண்டு வரணும்." அப்போ என்ன பண்ணணும்? அப்படிங்கும்போது, சில பேர கூட்டுட்டு போணும். யார கூட்டு போவ? ஒழுக்கம் நிறைந்த தேவர்கள். தேவர்கள்லயும் ஒழுக்கம் கெட்டவர் கணக்கு போல இருக்கு. ஸோ இருந்தாலும் ஒழுக்கம் உள்ள தேவர்களும், ஒழுக்கம் உள்ள முனிவர்களும் என் முன் தோன்றுமாறு நினைத்தார். ஸோ ஒழுக்கமுள்ள தேவர்களும், முனிவரும் அவர் முன்னாடி வந்துட்டாங்க. 12 சூரியர்கள், கிண்ண கிண்ணர்கள், அட்டவாசுக்கள், சப்த மாதர்கள், குற்றமற்ற வித்யாத் வித்யாதர்கள், கருடர்கள், இயக்கர்கள், அட்ட திக்கு பாலகர்கள் ஆகியோர் திருமகளை தனது மார்பில் தரித்த ஒப்பற்ற திருமால் நினைத்தபடி அறிந்து உடனே புறப்பட்டு விரைவாக வந்தனர். இப்ப இந்த ஒழுக்கமானவர்கள்ல லிஸ்ட்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னா, 12 சூரியன் இருக்காங்க. அப்புறம் 12 சூரியர்கள், கிண்ணர்கள், அட்டவாசுக்கள், சப்தமுனி சப்தமுனிவர்கள், குற்றமற்ற வத்யாதர்கள், கருடர்கள், இயக்கர்கள், அட்டதிக்கு பாலர்கள் இந்த 8 பேரும் வந்தாங்க. இவங்க 8 பேரும் 8 வகையான பேர் வந்து திருமால் முன்னாடி தோன்றார்கள். திருமால் மனதுல யார் இருக்கா? லக்ஷ்மி தேவி தான் இருக்காங்க. அத நிரூபணம் பண்ணிட்டாங்க இந்த இடத்துல. சூப்பர். சந்திரன், திங் சந்திரன், செவ்வாய் முதலிய மற்ற கிரகங்கள், தேவ கணங்கள், வானவால் உயர்ந்த பொதிகை மலையில் வசிக்கும் அகஸ்திய முனிவர் முதலிய ஒப்பற்ற மாமனிதர்கள், படைப்பு தொழிலில் பிரம்மனுக்கு உதவும் நவ பிரம்மாக்கள். ஸோ நம்மருக்கு போஸ்டிங்க வந்து நவம்பர் எடுத்ததுனால, இந்த படைப்பும் தொழில்ல அவங்க கூட இருக்க நவ பிரம்மாக்களும், பெரிய பூமியை தாங்குகின்ற ஆதிசேடன். இந்த ஆதிசேடன் பெரிய பூமியே தாங்கிட்டு இருக்காரு. அப்புறம் நாகர்கள் ஆகியோர் திருமால் இருக்கும் இடத்தை அடைந்தார். இவங்கெல்லாம் கூப்பிடாமலே வந்துட்டாங்க. சூப்பர். அவ்வாறு தேவர்களும், முனிவர்களும் திருமால் இருக்கும் இடத்தை அடைந்தார். வந்தாச்சு. திருமால் இருக்கும் இடங்க எல்லாரும் வந்தாச்சு. சிவந்த கண்களை உடைய திருமால் இந்த வாட்டி லைட்டா கோவத்துல இருக்காரோ, வருத்தத்துல இருக்காரோ, அவர்களுடைய கைலை மலையை அடைந்தார். எல்லாரும் சேர்ந்து 14 வகையான பேரும் திருமாலோட சேர்ந்து போயாச்சு. வாயில் வீற்றிருக்கும் நந்தி முறைப்படி உள்ளே அனுப்பச் சென்று தன்னையே தனக்கு உவமையாக உடைய சிவபெருமானுடைய அழகிய திருவடிகளை வணங்கினார். இப்ப என்ன சொல்றாங்க சிவன? தன்னையே தனக்கு உவமையாக உடைய சிவபெருமான். இது மிகப்பெரிய வாக்கியங்க. இப்போ எக்ஸாம்பிள்ன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் எக்ஸாம்பிள். இப்போ சிவனுக்கு எக்ஸாம்பிள் சிவன் தான். ஸோ எப்போதுமே பெஞ்ச் மார்க் அவர்தான். "ஏ நான் இத பண்ணணும். நான் இப்போ இப்படி பண்ணேன். இத விட நல்லா பண்ணணும். நான் அப்ப அன்னைக்கு இத குடுத்தேன். இத விட நல்லா குடுக்கணும்." ஸோ தன்னையே பெஞ்ச் மார்க் கொண்டவர் சிவன். நீங்க முன்னாடி ஒண்ணு கேட்டீங்கன்னா, அடுத்த வாட்டி இருக்கும்போது அத விட பெருசா குடுப்பார் தவிர, குறையா குடுக்க மாட்டார். ஸோ என்னைக்குமே நம்ம சிவபெருமான் பெஞ்ச் மார்க்ல தலைவர் வேற லெவலு. ஸோ அத தெரிஞ்சுக்கோங்க. வேற திருமால் இவ்வாறு சிவனுடைய அழகிய திருவடிகளை வணங்கி வேத முறைப்படி புகழ்ந்து நின்றார். ஸோ வேதத்துல ஒரு முறை இருக்கு. அந்த முறை என்னன்னு தெரியல. வரும்போது பார்க்கலாம். அந்த முறைப்படி சிவன புகழ்றார்.
சிவபெருமான் கருணையோடு திருமாலை அவருடன் வந்திருக்கவர்களையும் பார்த்து, "நீங்கள் எந்த நாளும் பெற்றிராத தளர்ச்சியோடு எம்மிடம் வந்தது எதற்கு?" சிவபெருமான் தெரியாத மாரி கேட்காரு. "எதுக்குங்க வந்தீங்க? என்ன விஷயம்?" அப்படிங்காரு. என்று வினவினார். அதற்கு திருமால் அவற்றைக் கூறினார். என்ன கூறினார்? "சிவபெருமானே, உன்னுடைய திருமகனாகிய முருகன் முன்பு ஒரு முறை இங்கு வந்த பிரம்மனை வேதத்தின் முதலாக விளங்கும் பிரணவத்தின் சிறந்த பொருளைக் கூறுக" என்று கேட்டார். ஓ! நடந்தத ஃப்ளாஷ்பேக் சொல்றாங்க. போன வாட்டி நம்ம பிரம்மர் வந்திருந்தாரு. அவர் வந்திருக்கும்போது நம்ம முருகர் அவங்க என்ன பண்ணாங்க, நம்ம பிரம்மர்ட்ட கொஞ்சம் அந்த வேதத்தின் மந்திரம், ஓம் என்னும் பிரணவ பொருத்தின் மந்திரத்த கேட்டிருக்காரு. ஓ! அந்த பிரம்மன் அதை அறியாதவனாக இருக்க, அவனை சிறையில் அடைத்தார். அத்தோடு படைப்புத் தொழிலையும் தானே செய்கிறார். சிவனுக்கு எல்லாம் தெரியும். இருந்தாலும், ஒண்ணும் இல்ல. அவர சிறையில அடைச்சுட்டு தொழில நம்ம முருகரே பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஐயனே! பிரம்மனும் முருகவேளைப் போல உமக்கும் மகனானே. பிரம்மனும் மகன் தானே! பிரம்மன் தீவினை பயனால் அளவில்லாத காலம் கொடிய சிறையில் அகப்பட்டு மனம் வருந்தி வாட்டமடைந்து துன்பத்தை அனுபவித்தான். ஸோ உடனே நம்ம நாரதர் சாரி நம்ம நாராயணன் வந்து உடனேலாம் வரல. சில காலங்கள் பொறுத்து தான் வராரு. தண்டனை தண்டனை கரெக்ட்டா குடுத்தக்கப்புறம், இதுக்கு மேல தண்டனை குடுக்க வேண்டான்னு சொல்லி பெர்மிஷன் கேட்டு கூட்டு வராரு. பாருங்க கடவுளுக்குள்ளேயும் ஒழுக்கத்த பாருங்க. தனது சிறப்பை இழந்த பிரம்மனது சிறையை நீங்கி அருள்க. ஓகே. கொஞ்சம் ஜாமீன் தாங்க. கொஞ்சம் விடுதலை குடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம பிரம்மதேவருக்காக நாராயணனும் இவங்க எல்லாரும் போய் கேட்காங்க. என்று சிவபெருமானிடம் திருமால் வேண்டினார். சிவபெருமான் தன்னிடம் பேரன்பு கொண்ட சிலாத முனிவரின் சிறந்த புதல்வனான நந்தியை பார்த்து ஒன்று கூறத் தொடங்கினார். இதுல பார்த்தீங்கன்னா, நந்தி தேவர் யாரு? சிவன் பேரன்பு கொண்ட சிலாத முனிவரின் சிறந்த புதல்வன். புதல்வன் நந்தி சிவனோட புதல்வன். அதுலயும் ஏதாவது பேரன்பு கொண்ட சிதால புதல்வன். அவர கூப்பிட்டு குமரவேல் கம்ட மண்டலத்தை ஏந்திய சிவந்த கையை உடைய பிரம்மனை சிறையிலிட்டான் என்று இவர்கள் கூறினார்கள். அதனால் நீ விரைவாக அங்கே சென்று முருகனிடம் நமது கருத்தை தெரிவித்து பிரம்மனை சிறையிலிருந்து விடுவித்து இங்கே திருப்பி வருக. தந்தை ஆணை போட்டாரு. ஜட்ஜி ஆர்டர் வந்துட்டு, "எப்பா நேரா போ. நான் முருகர்ட்ட போயிட்டு தந்தை விடுவிக்க சொல்லிட்டாங்க" அப்படின்னு சொல்லி பிரம்மர கூப்ட்டு இங்க வா அப்டின்ட்டாரு. சூப்பர். அதான் முருகர் பெர்மிஷன் சொல்லிட்டு, சும்மாலாம் கிடையாது. எம் தந்தையாகிய சிவபெருமான் இதை சொன்னதும் நந்தி நல்லது என்று கூறி, அவ்வளோதான். சரி, நல்லது தான். வேற எதுவும் கிடையாது. அப்பொழுதே பெருமானை வணங்கி சென்றார். பெருமானையும் வணங்கி சென்றார். அளவில்லாத வலிமை உடைய கணத்தவர்களால் தன்னை சூழ்ந்து வர, கந்தகிரியில் உள்ள சிறந்த கோயிலை அடைந்தார். நந்தி சும்மாலாம் போகாது. எப்போதுமே படைபலம் நந்திக்கு உண்டு. இருந்தாலும் முருகர போய் பார்க்காரு. வலிமை பொருந்திய ஒப்பற்ற காளை முகத்தை உடைய நந்திகேசவன், ஆறுமுகக் கடவுள் அமர்ந்திருந்த கோயிலை அடைந்தார். கோயிலுக்கு வந்தாச்சு. அம்முருகனின் அழகிய தாமரை மலர் போல திருவடிகளை முறைப்படி வணங்கி, துதித்து சொல்லத் தொடங்கினார். நந்தியும் டைரக்டாலாம் பெருமைலாம் பேசல. முருகர்ட்ட போயிட்டு, "நீங்க அழகான தாமரையில சூப்பரா உட்கார்ந்திருக்கீங்கன்னு" சொல்லிட்டு, முறைப்படி வணங்குறாரு. அதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பிச்சாரு. எம்முடைய தலைவனான சிவபெருமான் வாசனை மிகுந்த தாமரை மலரில் வாசம் செய்யும் பிரம்மனை சிறையிலிருந்து விடுவிக்கும்படி கூறி என்னை இங்கே அனுப்பியுள்ளார். விடுவிங்கன்னு சொல்லல. அங்க விடுதலை பண்ண சொல்லி சொல்லிக்காங்க தந்தை. அப்படின்னு ரெக்வெஸ்ட் வச்சாங்க. அதன்படி தாம் மதம் செய்யாமல் அவனை விடுதலை செய்ய கொஞ்சம் கோவப்படாம கொஞ்சம் விடுங்க. தாமதம் செய்யாமல் விடுதலை செய்யுங்க. அப்பா சொல்ட்டாங்க. ஓகே. பிரணவத்தின் பொருள் அப்பிரமன் கூறும் அளவுக்கு எளிமையானவதோ அன்று. பிரணவத்தின் பொருள் அப்பிரம்மன் கூறும் அளவுக்கு எளிமையானதோ அன்று. நீங்க கேள்வி கேட்டீங்கல்ல, அந்த கேள்வி பிரம்மனாலே பதில் சொல்ல முடியாதாமா. அது ரொம்ப கஷ்டம் அப்டிங்காரு. என்று நந்தி கூறி முடித்து முன்பு முருகவேல் கோபம் கொண்டான்.
என்று நந்தி கூறி முடிக்கும் முன்பு, முருகவேல் கோபப்பட்டார். இதெல்லாம் நந்தி சொல்லிட்டு இருக்கும்போதே நமக்கு முருகருக்கு கோவம் வந்துட்டு, "அன்னப்பறவை வாகனமாகக் கொண்டு பிரம்மனை அரிய சிறையிலிருந்து விடுவிக்க மாட்டோம். விட முடியாது. இங்கிருந்து செல்லாமல் மேலும் நின்றால் உன்னையும் சிறைப்பிடிப்பேன்." தலைவரே, சிறையில தான் விட முடியாது. நான் தொழில பார்த்துட்டு இருக்கேன்ல. ஸோ, ஒண்ணு இங்கேருந்து கிளம்பிருங்க. இப்படியே நின்னுட்டு இருந்தீங்கன்னா, உங்களையும் சிறையில வச்சுருவேன். இதை எண்ணிப் பார்த்து விரைவாக செல் என்று குமரவேல் கூறினார். சிறையில இருந்துலாம் விட முடியாது தம்பி, போயிட்டு வா அப்படின்ட்டாரு. அப்பா! சூப்பர். காளை போன்ற முகத்தை உடைய நந்திதேவன் குமரன் கூறியதைக் கேட்டு பயந்தான். நந்திக்கே பயம். ஏன்னா, தான் ஏற்கனவே பிரம்மர்த்திக்கு உள்ள வச்சுட்டாரு. நம்ம வேற சிவனின் புதல்வன். சரி இருந்தாலும் நம்ம எதுக்கு கோவப்படணும்? அவனிடம் வேறு எதையும் சொல்லாமல் சிறந்த 6 திருமுகங்களை உடைய அம்முருகனை வணங்கினார். பாருங்க, நம்மளோட தம்பிய ஒண்ணும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு வணங்கிட்டு, உடனே அங்கிருந்து ஒப்பில்லாத பெரிய கைலை மலைக்கு சென்றார். கருநிறம் விளங்கும் அழகிய கண்டத்தை உடைய சிவபெருமான் முன்னிலையில் நந்தி விரைவாக சென்றார். நந்தி போயிட்டாரு சிவன் முன்னாடி அப்பா அப்பான்னு. அவருடைய திருவடிகளை வணங்கி எழுந்து நின்று கந்தவேல் சொன்ன செய்தியை தெரிவித்தாராம். "தந்தையே, நான் போனேன். நம்ம முருகர் கொஞ்சம் கோவமா இருக்காரு. கொஞ்சம் முடியாது அப்படின்ட்டாங்க. கொஞ்சம் பார்த்து நீங்க பண்ணுங்க." அதை கேட்டு சிவபெருமான் புன்னகை செய்தார். சிவபெருமான் கோவம்லாம் படல. சிரிக்க ஆரம்பிச்சுட்டாரு. தனக்கு உரிமை பொருந்தியதாய் உள்ள ஒளி மிகுந்த சிங்காசனத்தின் மீது சிறப்பாக வீற்றிருந்த சிவபெருமான் விரைவாக எழுந்தார். சரி, அழகு மிகுந்த தனது கோயிலை நீந்து இளமை பொருந்திய காளை என்னும் ஒப்பற்ற மலையின் மேல் எழுந்திருவினார். நம்ம நந்தி மேல ஏறிட்டாரு. முன்பே அங்கு வந்த மேக நிறத்தை பெற்ற திருமாலும் யாழை மீட்டுகின்ற வித்தியாதரர் முதலிய தேவர்களும் சிறந்த தவத்தை உடைய முனிவர்களும் அனைவரும் கைதொழுது சிவபெருமானின் முன்னே சென்றார்கள். வேற வழி இல்ல. சிவனே லைட்டா டச்சக்கு சாட்ட எந்திரிச்சிட்டாரு. ஆயுதங்களை ஏந்திய கைகளை உடையவர்களும் பல நிறங்களும் அமைந்த உடைகளை உடுத்தியவர்களும் தீயின் வடிவத்தைப் போல செந்நிறம் அமைந்த முடியை உடையவரும் இடியைப் போல ஒலிக்கிற சொற்களை உடையவருமாக விளங்கும் எண்ணற்ற அரிய பூதர்கள் சிவபெருமானுக்கு பக்கத்தில் வந்து நிறைந்து பெருமானை போற்றினார்கள். சிவன் எந்திரிச்சோனே சிவ 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 சிவான்னு சொல்லிட்டு எல்லாரும் போற்ற ஆரம்பிச்சுட்டாங்க. சூப்பர். அது எப்படி நடக்கிறது? சிவனுக்கு இல்லாத படை வழங்கலாக. அந்த நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கும்போது பார்வதியை ஆதி உடம்பாகக் கொண்ட சிவபெருமான் பெரிய காளை வாகனத்தை செலுத்தி சென்று தூய்மை மிகுந்த கைலை மலையை நீங்கிப் போய் தன்னுடைய மகனான குமரன் வீற்றிருக்கும் பெரிய மலையான கந்தகிரிக்கு வந்து சேர்ந்தார். சிவனே கந்தகிரிக்கு வந்துட்டாரு. 3 விழிகளையுடைய புனிதனான சிவபெருமான் சொல்ல முடியாத திறமையினையும் 6 முகங்களையும் பெற்றுள்ள எம் தலைவனான முருகன் எழுந்தருளியிருக்கும் சிறந்த கோயிலின் முன்பே சென்றார். யாரு? சொல்லவே முடியாத திறமைகள், பல திறமைகள் எங்கள் முருகர்ட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 6 தலைகளை கொண்டவர் எங்கள் முருகன். காளை வாகனத்திலிருந்து இறங்கினார். இறங்கிட்டாரு. இறங்கி தேவர்கள் அனைவரும் துதிக்க கோயிலினுள் சென்றார். நம்ம சிவன் கோயிலுக்குள்ள போறாரு. அந்தி நேரத்து செந்நிற வானம் போன்று விளங்கும் சடைமுடியை உடைய சிவபெருமான் கந்தவேல் முன்று கருணையோடு சென்றார். "மகனே" அப்படின்னு சொல்லிட்டு சரவணியா சாப்பிட்டா வராங்க. அதைக் கண்ட கந்தவேல், "எம் தந்தை வந்துள்ளான்" என்று எழுந்து வந்து எதிர்கொண்டு வரவேற்று அத்தந்தையின் திருவடியை வணங்கினார். பாருங்க, பாருங்க, பாருங்க. மரியாதைய பாருங்க. என் தந்தை வந்து எங்க சாப்பிட எங்க அப்பா வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சட சடன்னு உட்கார்ந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு நேரா போய் வர்றதுக்கு முன்னாடி வணங்குறாரு. பாருங்க, அந்த ஒழுக்கத்த பாருங்க. நம்மகிட்ட கத்துக்கணும் நம்ம. "வேல் உலகையும் பெற்றெடுத்த உமாதேவியின் புதல்வனான முருகவேல் பெரிய ரத்தினங்கள் பதிப்பெற்ற தனது சிங்காசனத்தின் மேல் சிவபெருமானை அமரச் செய்தார். உடனே நம்ம தந்தையிட்ட வந்து தன்னோட சிம்மாசனத்துல உட்காருங்க அப்பான்னு சொல்லிட்டு, பின்பு எல்லா உயிர்களுக்கும் உயிராக விளங்கும் இறைவனே, நீ இங்கு வந்து எந்த காரியத்துக்கு என்று வினவினார். தந்தையே, ஆ எல்லா உயிருக்கும் தலைவனான நீங்கள் இப்ப இங்க எதுக்கு வந்தீங்க?
எம் தந்தையாகிய சிவபெருமான் முருகனிடம், "ஐயனே! தேன் பொருந்திய தாமரை மலர் மீது அமரும் பிரம்மன், நீ சிறையில் வைத்திருக்கிறாய். நாம் அந்த சிறை தண்டனையை நீக்க நினைத்து தேவர்களுடன் வந்திருந்தோம். அதனால் பிரம்மனை சிறையிலிருந்து விடுதலை செய்" என்று கூறினார். முருகர், "தந்தையே நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க?" அப்படியே தெரியாத மாரி கேட்க, சிவன் வந்து, "அப்பா ஒண்ணும் இல்லப்பா, அந்த தேன் நிறைந்த மலர் மேல ஒருத்தர் உட்கார்ந்திருப்பாரே, அவரு பிரம்மருன்னு. அவர நீ சிறையில வச்சுட்டியாம்ப்பா. அதான் அவர விடுதலை பண்ணிட்டு அப்படியே கூட்டு போலான்னு வந்தேன்." 3 கண்களை உடைய சிவபெருமான் மிகுந்த அன்போடு அவ்வாறு கூற, இனிய சொற்களைக் கேட்டபோது முருகவேல் நிறம் திகழும் தலையின் மேல் அணிந்துள்ள மகுடத்தை அசைத்து அவ்வாறு கூறத் தொடங்கினார். தலைய அசைக்கிறார். ஓகே. உறுதியை தருவதாகிய உறுதியை தருவதாகிய பிரம்ம மந்திரத்தின் பொருளை அறியாத பிரம்மன், தினந்தோறும் உயிர்களை படைப்பான் என்று கூறுவது அறியாமையாகும். அப்பிரமன் வேதங்களில் வல்லவனாக இருப்பது அது போன்றதே ஆகும். தந்தையே, நீங்க ஒண்ணு சொல்றீங்கல்ல, உறுதியை தருவதாக அவன் நம்பிக்கை தருவாருன்னு சொல்லிட்டு, பிரணவத்தின் பொருள் தெரியாத ஒருத்தர்ட்ட படைக்கும் தொழிலை குடுப்பது அவ்வளவு சரியில்ல தந்தையே. அது வந்து வேதங்கள் எல்லாம் தெரிஞ்சவன் சொல்றது அவ்வளவு நல்லதில்ல அப்டிங்காரு. ஐயனே! வேதங்களின் முதல் கூறு கு குருத்துக்காக அமைந்துள்ள முதல் எழுத்தான பிரணவம் ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தின் பொருளை அறியாத இவன், இழிவு சேராத உயர்ந்த பூசையை செய்தமையால் படைப்புத் தொழிலை செய்யும் ஒப்பற்ற சுமையை இவன் மீது சுமத்தி விட்டாய். உனது பேரருள் நன்றாயிருக்கிறது. தந்தையே, உங்கள பூசை செஞ்சுட்டாங்கன்னு ஒரே காரணத்தினால, வேதத்தில் முதல் வார்த்தையான ஓம் என்னும் பிரணவ பொருளுக்கு அர்த்தம் தெரியாத ஒருத்தருக்கு இவ்வளோ பெரிய பதவிய குடுத்து, அவருக்கு பதவி சுமை குடுத்திருக்கீங்க தந்தையே! அது நல்லதில்ல. உயிர்கள் அனைத்தையும், உலகங்கள் யாவற்றையும் படைத்துக் கொண்டிருக்கின்ற சிறந்த தொழிலை மேற்கொண்டமையால், மாசற்ற தாமரை மலராசனத்தில் வீற்றிருந்த பிரம்மன், எவ்வளவு சிறப்பு பெற்றவர்களையும் ஒரு சிறிதும் மதிக்கவில்லை. அந்தைய நீங்க பதவி மட்டும் குடுத்துட்டீங்க. அது மட்டும் பிரச்சனை இல்ல. பெரிய பெரிய உலகங்களு, மத்த அனைத்தையும் படைக்கவரு, மாசற்ற மலர்ல வீற்றிருந்தா மட்டும் போதாது, அடுத்தவங்கள மதிக்கணும் அந்த அறிவு அவருக்கு இல்லையே! எந்த பிரம்மன் நாள்தோறும் உன்னை வழிபட்டு வந்தாலும், தனது ஆணவத்தை கைவிடாது இருக்கின்றான். ஆதலால் அப்பிரம்மனது அரிய சிறையை அகற்ற மாட்டேன் என்று முருகவேல் கூறினார். மத்ததெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மரியாதை இல்ல. அந்த மரியாதை இல்லாதனால, சாரி விட முடியாது. அப்படியே சொல்ட்டாரு. மகனே, நந்தி எனது ஆணையின்படி வந்து தாமரை மலரில் வீற்றிருக்கும் பிரம்மனை சிறையிலிருந்து விடுதலை செய் என்று கூறியதை நீ கேட்கவில்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. நாமும் இங்கு வந்து அப்படியே சொன்னோம். அதை கேட்க மறுத்து எதிர்த்து பேசுகிறாய். பாயிண்ட் நம்பர் 2. உன் செயல் இப்படி இப்படி இருப்பது ஏன் என்று கருணை வள்ளலாகிய சிவபெருமான் கந்தவேலை கோபித்த போல நந்தியும் வந்தாரு. அதுக்கும் நீங்க ஓகே இல்ல. இப்ப நானே வந்துட்டேன். நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. என்ன? ஏன் இப்படி கோவப்படுறீங்க? இப்ப எதிர்த்து பேச காரணம் என்ன? அப்படின்னு கேட்காரு. எப்படி பரவால்ல. கருணையுள்ள கடவுள் சொல்லுது. 6 முகங்களை உடையவனும் மாசற்றவனாய முருகவேல் தந்தையின் கோபத்தைப் பார்த்து, "ஐயனே! உன் விருப்பம் இதுவாக இருந்தால் ஒவ்வொரு திசைக்கும் ஒரு முகத்தைப் பெற்றுள்ள ஒருவனாக பிரம்மனை நான் அடைத்திருக்கும் சிறையிலிருந்து விடுதலை செய்து விரைவாக இங்கே கொண்டு வருகிறேன்." கோபப்படாதீங்க தந்தையா. நான் இப்ப கூட்டு வரேன் என்று பக்தியுடன் வணங்கி கூறினான். சிவபெருமான் கோபத்தை விட்டு கருணை மேற்கொண்டார். லைட்டா கூப்பிட்டு, "தந்தையா விளையாண்டுட்டு இருக்கான்ப்பா. ஒண்ணும் பிரச்சனை இல்லை. உங்கள் விருப்பம் இதுன்னா இப்ப பாருங்க சிறையிலிருந்து தூக்கிட்டு உடனே கூட்டு வரேன்." பிரம்மன் மேற்கொண்ட உருவமாக நல்ல சிறகுகளை உடைய அன்னப் பறவையாலும், திருமால் மேற்கொண்ட உருவமான பன்றியாலும் முன்பு தேடப்பட்ட சிவபெருமான்
திருவருள் செய்தார். ஓகே நல்லது அப்டின்ட்டாரு. அதனால் ஆறுமுகக் கடவுள் தனக்கு பக்கத்தில் நின்ற படை வீரர்களைப் பார்த்து, ஒரு புறத்தில் உள்ள வலிய சிறையிலிருந்து சிவந்த நிறத்தை உடைய தாமரையில் வீற்றிருந்த பிரம்மனை விடுதலை செய்து, எம் முன்னிலையில் விரைவாகக் கொண்டு வாருங்கள் என்று தன்னுடைய வாயிற்காவலர்ட்ட சொல்றார். சூப்பர். முருகவேல் அவ்வாறு கூறியதும் போதர்களுக்குள்ளே சிலர் சென்று அந்த மலையில் ஒரு சிறிய குகையில் சிறைப்பட்ட ஓரிட ஒடுங்கியிருக்கும் பிரம்மனின் வலிய விலங்கை நீக்கினர். பின்பு அவர் அப்பிரம்மனை அழைத்துக் கொண்டு வந்து மலைகள் மலைகள் தோறும் திருவிளையாடல் செய்யும் முருகவேலின் முன் நிறுத்தினார். பிரம்மன் அப்படியே கஷ்டப்பட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான சங்கிலியிலிருந்து பிச்சு கூட்டு வந்து நிப்பாட்டியாச்சு. தூதர்கள் சிலர் இவ்வாறு பிரம்மனைக் கொண்டு வந்து நிறுத்தியது. செவ்வேலான முருகவேல் தாமரை மலரில் தங்கும் பிரம்மனின் சிறந்த கையைப் பற்றி அழைத்துச் சென்று சிவபெருமான் முன்னே நின்றனர். சும்மா உடனே கொண்டுல பிரம்மரின் கைய புடிச்சு கொண்டு போய் சிவன் முன் நிப்பாட்டியாச்சு. என் தந்தை நினைப்பாச்சு. அப்போது அந்த பிரம்மன் பரமனான சிவனை உண்மையான அன்போடு வணங்கி வெட்கம் அடைந்து நின்றார். ஒரே வெட்கம். ஐயையோ! தந்தையே மன்னிச்சிருங்க அப்படின்ட்டார். சிவபெருமான் அவரைப் பார்த்து, பிரம்மனே பல நாட்களாக பெரிய சிறையில் அகப்பட்டு இளைத்தாய் போலும் என்றார். என்ன பிரம்மா? ஜெயில்ல இருந்து இளைச்சிட்ட போலருக்கு அப்படிங்காரு. தலைவனான சிவபெருமான் இவ்வாறு கூற நல்லருள் புரிந்தார். உடனே தாமரைப் பூவில் இருந்த பிரம்மன், ஐயனே! உன்னுடைய புதல்வன் எனக்குக் கொடுத்த இந்த தண்டனை குற்றமானது அன்று. அது நல்லறிவு தந்து நான் என்னும் ஆணவத்தை அழித்துத் தீமை தருகின்ற பாவங்களை நீக்கி என்னைத் தூய்மைப்படுத்துகிறது என்றனர். தந்தையே! உங்கள் மகன் கொடுத்த தண்டனையே அன்று. ஆணவம் என்னும் மேல் இருந்து அதை உடைத்து என்னை மனிதனாக மாற்றியுள்ளது தந்தையேன்னு சொல்லிட்டு தப்ப தெரிஞ்சு மன்னிப்பு கேட்டார். அப்பொழுது 3 விழிகளை உடைய ஆதிநாதனான சிவபெருமான் பிரம்மனை நோக்கி, 3 உலகங்களிலும் உள்ள எல்லா உயிர்களுக்கும் பொருத்தமான அனுபவங்களை நன்றாக ஆராய்ந்து உணர்ந்து முன்போலவே இன்று முதல் நீயே படைக்கும் தொழிலைச் செய்து கொண்டு இருப்பாயா என்று கேட்டார். முதல்ல இருந்த வேலைய திருப்பி பார்க்காயாப்பா? 3 உலகத்திலும் படைப்பும் தொழில் செய்றாயாப்பா? அப்படின்னு கேட்காரு. அருளே வடிவமாய்க் கொண்ட சிவபெருமான் பிரம்மனுக்கு இதனைச் சொன்ன பின்பு முருகவேலின் முகத்தைப் பார்த்து சிறுநகை புரிந்தார். சொல்லிட்டு முகத்த அப்படியே பார்த்துட்டு முருகர் அப்படி சிரிக்காரு. பின்பு கருணை கொண்டு ஐயனே! வா என்று கூறி தாமரை மலர் போன்ற தனது கையை நீட்டி முருகனைப் பற்றி சிறந்த அழகிய தொடையின் மேல் சிறப்போடு வீற்றிருக்கச் செய்தார். முருகர் அப்படி வா பக்கத்துல வான்னு சொல்லிட்டு தன் மடியில உட்கார வச்சுக்கிட்டாரு. சிவபெருமான் அழகன் முருகனது உச்சியை விரைவாக மோந்து செந்தாமரை மலர் போன்ற தன் திரு கையினால் அணைத்து பிரம்மனும் அறிய முடியாத ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தின் சிறந்த பொருள் உனக்குத் தெரியுமா? அப்படின்னு கேட்காரு அவர்கிட்ட பிரணவத்தின் பொருள் தெரியுமான்னு. தெரியும் என்றால் அப்பொருளை இப்பொழுது சொல் என்று கேட்கிறார். எனக்கு தெரியுமா? தெரியும்னா சொல்லு. எல்லாவற்றையும் ஒரு சேர அறிந்துள்ள முழுமுதற் கடவுள் கேட்பாயாக. முன்பு ஒரு காலத்தில் பிறர் எவரும் அறியாத முறையில் உலகங்கள் அனைத்தையும் பெற்ற அன்னைக்கு நீ கூறிய இந்த பிரணவ மந்திரத்தின் பழைய பொருளை உன்னைப் போலவே ரகசியமாக சொல்ல வந்ததா சொல்வதல்லாமல் இங்குள்ள அனைவருக்கும் கேட்குமாறு அது இன்னது என்று சொல்லலாமோ என்று சொல்லக்கூடாது சொல்றேன். அன்னைக்கு நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். ஆனா, முன்று என் அம்மாட்ட இந்த பிரணவ மந்திரத்துக்கு பழைய பொருள் ஒண்ணு சொன்னீங்கல்ல, ரகசியமா. அதே மாரி ரகசியமாக சொல்லாமா? இல்ல வெளியப்படையாம சொல்லலாமா? இல்ல சொல்லக்கூடாதா? அப்படின்னு கேட்காரு. முருகன் இவ்வாறு உரைத்த சிவபெருமான் சிரித்தார். மகனே! அப்பொருளை ரகசியமாக எனக்குக் கூறு என்று கூறி தனது செவியை சாய்த்து கொடுத்தார். ஆ விஷ்ணு உஷார் ஆயிட்டாரு. அப்படிலாம் வெளிப்படையா சொல்லக்கூடாது. காத குடுக்க நீ சொல்லு. உடனே ஆறுமுகன் பிரணவம் என்றும் வழங்கப்படுகின்ற ஓர் எழுத்து மந்திரத்தின் உண்மை பொருளை கூறினான்.
புதல்வன் உரைத்ததைக் கேட்டு ஞானத் தலைவனான சிவபெருமான் அவருக்கு நல்ல முறையில் அருள் புரிந்தார். அது ஆன்ஸர கேட்டோன சிவபெருமானுக்கு ஒரே சந்தோஷம். மகனுக்கு சூப்பரா அர்த்தம் தெரிஞ்சிருக்கு. உடனே வாழ்க என்று அருள் புரிந்தார். என்னை அடிமையாகக் கொண்ட சிவபெருமான், முருகன் பிரணவப் பொருள் தெரியுமா என்னும் தனது சந்தேகத்தை நீக்கிக் கொண்டு என்ன மகிழ்ச்சியடைந்தான். பின்பு தன்னுடைய இளைய புதல்வனான குமரவேலை தலைமை சிறப்போடு அந்த கந்தகிரியில் வீற்றிருக்குமாறு அருள் செய்தான். அதன் பின்பு திருமால் முதலிய தேவர்கள் யாவரும் துதித்து பின்னே வர, பழைமை பழையபடி காளை வாகனத்தில் ஏறி பழைய பெரிய கைலை மலைக்கு வந்தார் சிவபெருமான். யாவருக்கும் முன்னே தோன்றியவனான சிவபெருமான் தன் முன்னே பொருந்தியிருந்த பிரம்மன், திருமால், தேவர்கள், முனிவர்கள் ஆகியோருக்கு விடை கொடுத்து அனுப்பிவிட்டு தனது பெரிய திருக்கோயிலுக்குச் சென்றார். குமரர் கடவுள் அ அழித்தல் இல்லாத கந்தகிரியில் அழிதல் இல்லாத கந்தகிரியில் பொன்னால் செய்யப்பட்ட சிங்காசனத்தில் அமர்ந்து, பக்கங்களில் தன் சேனை வீரர்கள் நின்று துதிக்க மகிழ்ச்சியோடு நல்லபடி வீற்றிருந்தார். அவ்வாறு கந்தகிரியில் வீற்றிருக்கும் குமரக்கடவுள் குரு முனியான அகத்தியன் குற்றமற்ற முறையில் வணங்கி கேட்டதனால், சிறந்த வேதங்களுக்கு முதலான விளங்கி எல்லாம் சிறந்த பொருட்களுக்கும் உயர்ந்தனவாக ஓம் என்னும் ஓர் எழுத்து மந்திரத்தின் உண்மைப் பொருளை அம்முனிவனுக்கு உபதேசித்தார் முருகர். பிரணவத்தின் பொருளை முருகர் உபதேசித்துள்ளார். யாருக்கு? அகத்திய முனிவருக்கு. மேலும் சிறப்பு பொருள் பொருந்திய சிவ நூல்களான வேதங்கள், சிவா சிவகமங்கள் முதலியவற்றையும் கருணையோடு அவனுக்கு உபதேசித்தார். சிவ நூல்களையும், சிவகமங்கள் மற்றவற்றையும் முருகன் அகஸ்தியருக்கு உபதேசித்திருக்கார். பாருங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஓம் சரவண பவ.